இன்றைக்கு ஒரு மரியாதை குறித்து உங்களோடு பேச போகிறேன். வேதத்தில் அந்த வேதத்தின் காலங்களிலே, வேதாகம காலங்களில், சுவாமியின் காலங்களில் அதிகமான ஸ்திரீகளுக்கு மரியாள் என்கின்ற பெயர் இருந்தது. அது ஒரு பொது பெயர். பலருக்கு மரியாள் என்கின்ற பெயர் இருந்தது. இப்போ நீங்கள் வேதத்தை வாசிக்கிற நேரத்தில் இது எந்த மரியாதைன்னு தெரியாமல் நீங்கள் ஒரு வேளை வாசிப்பீங்க. மகதலேனா மரியாள் என்று ஒரு ஆள் இருந்தா, அப்போ அதுதானா இயேசுண்ட அம்மா என்று நாங்கள் நினைப்போம். ஆகவே தான் வேதத்தை நீங்கள் கிரமமாக படிக்கும்போது இயேசுவின் தாய் மரியாள் யார், மகதலேனா மரியாள் யார், மற்ற மரியாள்கள் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு வேத அறிவிலே நீங்கள் வளரலாம். இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசப்போகிற மரியாள் இயேசுவுக்கு தன்னுடைய வீட்டினுடைய மேல் மாடியை, லிவிங் ரூம், முதலாம் மாடியில் இருக்கிற அந்த என்ன சொல்கிறது ஹாலை, அறைகளை இயேசுவுக்கு கொடுத்த மரியாளை குறித்து நான் இந்த சில வார்த்தைகளை பேச நான் விரும்புகிறேன். இந்த மரியாள் தன்னிடத்திலே இருந்த ஒரு பொருளை இயேசு கேட்ட உடனே எந்த விதமான தயக்கம் இல்லாமல், முரண்பாடு இல்லாமல், தயங்காமல் அதை உடனே கொடுத்தவள் தான் இந்த மரியாள். இந்த மரியாள் தேவனுக்கு கொடுத்ததை இயேசு சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு எழுந்து பரத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டதுக்கு பின்பதாகவும் கொடுத்ததை திருப்பி எடுக்கவில்லை. இயேசு தானே கேட்டார், இயேசுவுக்கு தானே கொடுத்தோம். இப்போ இயேசு இல்லை, ஆகவே இனி என்னத்துக்கு அதை திருப்பி நாம் எடுத்துக்கொள்ளுவோம் என்று அவள் எடுத்துக்கொள்ளாமல் சந்ததியாக இந்நாள் வரைக்கும் அவள் கொடுத்தது கர்த்தருக்கென்றே கொடுத்ததாகவே இருக்கிறது. இந்த மரியாளுக்கு ஒரு மகன் இருந்தார். அந்த மகனுடைய பேர் மாற்கு. இந்த மாற்கு அப்போஸ்தலனாகிய பேதுருவினுடைய செக்ரட்டரி. எப்படி பவுலோட லூக்கா இருந்தானோ, பேதுருவோட பக்கத்தில் ஊழியத்தில் இருந்து நடைபெறுகிற சம்பவங்களை எல்லாம் எழுத்திலே போட்டவன் இந்த மாற்கு. இன்னொரு விதத்தில் சொல்ல போனால், நான் இதை நீங்கள் நம்புவீங்களோ தெரியாது, மத்தேயு மாற்கு எழுதின சுவிசேஷம் இருக்கலாம், மாற்கு எழுதின சுவிசேஷம், இந்த உண்மையாகவே மாற்கு எழுதின சுவிசேஷத்தை எழுதினது மாற்கு தான். இந்த மரியாளினுடைய மகன் மாற்கு. ஆனால் எழுத சொல்லிக் கொடுத்தது, என்னத்தை எழுத வேண்டும் என்று பேசிக்கொண்டு இருந்தது பேதுரு. ஆகவே இது பேதுரு எழுதின சுவிசேஷம் உண்டு வரணும். ஆனால் பேதுரு சொன்னா இல்லை, உண்ட பேரை போடு, மாற்கு எழுதின சுவிசேஷம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஜான் மார்க் அவனுடைய பேர், மரியாளினுடைய மகன். யோவான் மார்க் அவனுடைய பேர், ஜான் மார்க். பேதுரு சொன்னா எந்த பேர் அதில் போடாம மாற்கு எழுதின சுவிசேஷம், நீயே தானே எழுதுனா, நான் தான் சொல்கிறேன், நான் சொல்கிறதைத்தான் நீ எழுதுறா, அது மாற்கு எழுதின சுவிசேஷமாகவே இருக்கட்டும் என்று அது இன்றைக்கு வரைக்கும் உங்களுடைய வேதாகமத்தில் இருக்கிற மாற்கு எழுதின சுவிசேஷத்தை எழுதினவன் இந்த ஜான் மார்க், யோவானாகிய மாற்கு. ஆனால் அதுக்கு கருப்பொருள் பேதுரு. அதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும்.
இந்த யோவான் மார்க் இல்லடி ஜான் மார்க், இந்த யோவான் மார்க், இந்த மார்க்கு சுவிசேஷத்தை எழுதினவன் இந்த மரியாளுடைய மகன். பிரியமானவர்களே, இந்த மகனை சிறு பிராயத்தில் இருந்து இந்த மரியாள் எப்பொழுது இயேசுவை சந்தித்தாலோ அந்த நாளிலே இருந்து இயேசுவை பின்பற்ற, சத்தியத்திலே நடக்க, சுவிசேஷத்தையே எழுத பண்ணுகிற அளவுக்கு ஆவியில வளர பண்ணினவள் இந்த தாயாகிய மரியாள் தான். ஆகவே தாய்மாருக்கு ஒரு பெரிய ஒரு உத்தரவாதம் உண்டு. இந்த மரியாள் அவள் தன்னுடைய வீட்டை கொடுத்தாள் என்று சொன்னனே, அவள் கொடுத்ததின் பிரகாரம் பலனாக வந்த அந்த சம்பவங்கள் புதிய ஏற்பாட்டில் 260 தடவைகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவ்வளோ விசேஷம். அது மட்டும் இல்லாமல் அவளுடைய வீட்டில் அன்று நடந்த அந்த சம்பவம் ஒவ்வொரு மாதமும் நாங்கள் இங்கே பரிசுத்த நற்கருணை ஆராதனையில் உலகமெங்கிலும் இருக்கிற திருச்சபைகள் அதை நினைவு கூர்ந்து அந்த அவளுடைய வீட்டிலே நடந்த அந்த சம்பவம், இயேசு பண்ணின புதிய உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து ஒவ்வொரு சபைகளும் இன்றைக்கு வரைக்கும் அந்த பரிசுத்த நற்கருணையிலே பங்கு பெறுகிறார்கள். அதுக்கு இன்னொரு பேர் அப்பர் ரூம், மேல் வீட்டறை. நான் இதை குறித்து வேதத்தில் இருந்து சில பகுதிகளை நான் வாசித்து காண்பிக்க நான் விரும்புகிறேன். மாற்கு 14ஆம் அதிகாரம் 13 முதல் 17. இப்போ இதை எழுதுறது மாற்கு. தண்ட வாழ்க்கையிலே தண்ட குடும்பத்திலேயே நடந்த ஒரு சம்பவத்தை அவன் எழுதுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து 3.5 வருடங்கள் இந்த உலகத்திலே அவர் ஊழியம் செய்து இப்பொழுது அவர் கல்வாரி சிலுவையிலே மரிக்கப் போகின்ற நாட்கள் வந்துவிட்டது. என்ன ஒரு நாள் தான் இருக்கு. நாளைக்கு அவர் கல்வாரி சிலுவையிலே இரத்த சாட்சியாய் மரிக்கப் போகிறார். மனுக்குலத்துக்காக மரிக்கப் போகிறார். அதற்கு முந்தைய நாள் மதியம் அவர் தம்மோடு கூட இருந்த சீஷரில் 2 பேரை நோக்கி, மாற்கு 14, 13 முதல் 17 வசனம். பிள்ளைகள், இளம் சந்ததி, தயவு செய்து நான் உங்களுக்கு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். செய்தியை கேட்டுட்டு போகிறதுல எந்த பிரயோஜனம் கிடையாது. எந்த பிரயோஜனம் இல்லை பிள்ளைகளே, எந்த பிரயோஜனம் இல்லை. நீங்கள் இப்போ வேதத்தை படிக்கிறதுக்கு குறிப்பெடுத்து நீங்கள் படிக்கிறதுக்கு தீர்மானித்தா தான் இனி உங்களுக்கு பின்பதாக வருகிற சந்ததிக்கு நீங்கள் வேதத்தை கற்றுக் கொடுக்க முடியும். வேத அறிவில் நீங்கள் நிரம்பினா தான் அடுத்த சந்ததிக்கு தேவனுடைய கற்பனைகளை கற்றுக் கொடுக்கலாம். நீங்கள் தவறினால் அடுத்த சந்ததி வேதாகமம் இல்லாமலே வளர்ந்துடும். இன்றைக்கு அமெரிக்காவில் வேதாகமம் இல்லை, வேதம் படிக்கிறது இல்லை. இன்றைக்கு இலங்கைக்கும் அது வந்துட்டு சபைக்கு வார தேவ பிள்ளைகள் வேதம் வாசிக்கிறது இல்லை, வேதத்தை படிக்கிறது இல்லை. வேத வாசிப்பு இல்லை, வேத படிப்பு இல்லான ஊழியம் செய்கிறாங்க. கவனமாக இருக்க வேண்டும். சரி, போகட்டும். இந்த மாற்கு தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த, தன் குடும்பத்திலே நடந்த ஒரு சம்பவத்தை அவன் எழுதுகிறான். 13ஆம் வசனம். அவர் தம்முடைய சீஷர்களில் 2 பேரை நோக்கி, நீங்கள் நகரத்துக்குள்ளே போங்கள், அங்கே தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்ப்படுவான், அவன் பின்னே போங்கள். நல்ல கவனிங்க. இயேசுவோட பேதுரு இருக்கிறார். இந்த சம்பவம் நடக்கும்போது பிற்காலங்களிலே இந்த நடந்த சம்பவத்தை சுவிசேஷத்தில் எழுத பண்ணினது இந்த பேதுரு தான். அதை எழுதினவன், எழுத்துல போட்டவன், இந்த வீட்டோட சம்பந்தப்பட்டவன். அவனுடைய பேர் தான் யோவான் மார்க். இயேசு என்ன சொன்னார்? 2 சீஷர்களை அனுப்பி சொல்றார், நீங்க போங்க,
தீர்க்க தரிசனமாக சொல்கிறான், நீங்கள் போகிற வழியில் ஒரு மனுஷன் வருவான், அவன் ஒரு குடத்தில் தண்ணி ஏந்தி கொண்டு வருவான், அவனுக்கு பின்னால் போங்க. அவனை எந்த வீட்டுக்கு போகிறானோ அந்த வீட்டுக்குள்ளே போய் அந்த வீட்டு எஜமான்கிட்ட போய் நான் சொல்கிறத சொல்லுங்க. என்ன சொன்னாராம்? 14ஆம் வசனம், அவன் எந்த வீட்டுக்குள் பிரவேசிக்கிறானோ அந்த வீட்டு எஜமானை நீங்கள் நோக்கி, நான் என் சீஷரோடு கூட பஸ்காவை புசிப்பதற்கு தகுதியான ஒரு இடம் எங்கே என்று போதகர் கேட்கிறார் என்று சொல்லுங்கள். நல்ல கேளு. குடம் தூக்கிட்டு வருவான், அவனுக்கு பின்னால போங்க, அவன் ஒரு வீட்டுக்குள்ள போவான், அந்த வீட்டு எஜமான பிடிங்க, அவன்கிட்ட கேளுங்க நான் சொன்னேன்னு. பஸ்கா பண்டிகையை கொண்டாடணுமா, எனக்கு ஒரு இடம் வேண்டும், எங்க அந்த இடத்தை கண்டுபிடிக்கலாம் என்று சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். 15ஆம் வசனம், அவன் கம்பளம் முதலானவைகள் விரித்து ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிற விஸ்தாரமான மேல் வீட்டரை உங்களுக்கு காண்பிப்பான், அங்கே நமக்காக ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். நீங்க அதை சொல்ற நேரத்தில் அவன் எந்த மறுப்பும் தெரிவிக்காமல் மிகுந்த மகிழ்ச்சியோட அவனுடைய மேல் வீட்டறைக்கு கொண்டு போய் அங்கே ரெடிமேட் எங்களுடைய பஸ்கா பண்டிகையை அனுசரிப்பதற்கு தேவையான எல்லாம் அவன் ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பான், கம்பளி எல்லாம் விரிச்சிருப்பான். அவன் உங்களுக்கு போய் காட்டுவான், போங்க ஆயத்தம் பண்ணுங்க என்று சொல்லி அனுப்பினார். அப்படியே அவருடைய சீஷர் புறப்பட்டு நகரத்தில் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியை கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணார். இயேசு சுவாமி தீர்க்க தரிசனமாய் சொன்னபடியே இந்த 2 சீஷர்களும் அனுபவித்தார்கள். அந்த இடம் கிடைத்தது. அந்த இடத்திலே அவர்கள் பஸ்காவை அவர்கள் ஆயத்தப்படுத்துகிறார்கள். 17ஆம் வசனம், சாயங்காலமான போது அவர் 12 கூட அவ்விடத்துக்கு வந்தார். அங்கேதான் அவர் பஸ்காவை ராப்போஜன கடைசி ராப்போஜனத்தை ஏற்படுத்தினார். நல்லா கேளுங்க, இந்த வீடு இன்றைக்கும் இருக்கு, எருசலேம்ல இருக்கு. இந்த வீடு தான் இந்த மரியாளினுடைய வீடு. அவள் ஒரு ஐஸ்வர்யமான இருந்திருக்கிறாள். கொஞ்சம் வசதி படைச்சவங்க அந்த காலங்களில் 2 இல்லாட்டி 3 மாடி அவங்களோட வீடுகளில் காணப்படும். 2ஆம் மாடியில் தான் விசிட்டர்ஸ் வந்தால் தங்கி இருக்கக்கூடிய, பேசக்கூடிய, சாப்பாடு கொடுக்கக்கூடிய அந்த மேல் வீட்டறை, இந்த 2ஆம் மாடி. இன்றைக்கு வரைக்கும் அந்த மாடி இருக்கு, எருசலேமில் இருக்கு. அது ஒரு ஆலயமாக இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. ஒரு விஸ்தாரமான ஒரு இடம் அது. அங்கே இயேசு கேட்கிறார், இப்படி ஒரு இடம் தேவை என்று சொன்ன உடனே அந்த நேரத்தில் மரியாளுக்கு அவனுடைய புருஷன் அவளோடு இருந்திருக்க வேண்டும். அவருடைய கணவர் அந்த வீட்டை கொடுத்தார், வாங்க இஞ்ச புசிக்கலாம். பின்பதாக சரித்திரம் சொல்லுகிறது, அந்த மரியாளுடைய கணவன் மரித்து போனார். அவள் விதவையாக இருந்தாள். ஆனால் எப்பொழுது அந்த மேல் வீட்டறையை இயேசுவுக்கு இந்த மரியாள் அர்ப்பணித்தாலோ, நல்லா கேளுங்க, அந்த நிமிஷத்தில் இருந்து சீஷர்கள் எருசலேமில் இருந்து உபத்திரவத்தின் நிமித்தம் சிதறுண்டு போகும் வரைக்கும் சுமார் கிறிஸ்துவுக்கு பின் 70 ஆண்டுகள், 70ஆம் வருஷம் வரைக்கும் அதுதான் எருசலேமில் இருந்த அப்போஸ்தலருடைய பிரதான ஒரு ஆஃபீஸ் இல்லாட்டி ஆலயமாய் இருந்தது. அவள் ஆண்டவருக்கு கொடுத்ததை இயேசு மரித்து பரத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டதுக்கு பின்பதாகவும், அது நான் இயேசுவுக்கு தானே கொடுத்தேன், இந்த சீஷர்களுக்கா நான் கொடுத்தேன், இவங்க என்னண்டா இவங்க போகிறாங்க இல்லையே, எங்கே தானே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை நீங்கள் எல்லாரும் போங்க,
நான் அந்த வீட்டை எடுக்கிறேன், இயேசு இல்லை தானே, இயேசு இருந்து தான் நான் கொடுத்துருப்பேன் என்று சொல்லி அவள் எடுக்கல. அவள் கொடுத்ததை இயேசுவுக்கு கொடுத்தாள். இன்றைக்கு நான் இன்னும் சில பகுதிகளை நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். இயேசு இன்று நம்மிடத்தில் கேட்பது அதுதான். யார் ஆண்டவர் கேட்பதை அவருக்கு எந்த தயக்கமும் இல்லாமல் கொடுக்கக்கூடியவர்களாய் இருக்கிறீர்கள்? இந்த ஆலயம் கட்டப்படுவதற்கு முன்னே ஒரு நாள் ராத்திரி, இது ஒரு சனிக்கிழமை ராத்திரி, எனக்கு இப்போ ஜெபிக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லை, சரியான வெக்க. இல்லாட்டி நான் சர்ச்சில் பின்னேரம் 7 மணிக்கெல்லாம் மேலே மொட்டை மேலுக்கு மாடிக்கு ஏறிடுவேன். ஏறினா விடிய 2 மணிக்கு தான் கீழே இறங்கி வருவேன். அவ்வளோ நேரம் நான் ஜெபத்தில் இருப்பேன் ஒவ்வொரு நாளும். விசேஷமாக சனிக்கிழமையில் கீழே 2 மணிக்கு வந்தால் திரும்ப 4 மணிக்கு எழும்பிடுவேன். எழுந்து குளிச்சுட்டு ஜெபிச்சுட்டு ஆஃபீஸில் வந்து குந்திடுவேன். 5 மணிக்கெல்லாம் ஆஃபீஸில் குந்திடுவேன் அந்த சர்ச்சில். ஆனால் பொம்பிளாஸ்டுக்கு பிறகு ஜெபிக்க ஒரு இடம் இல்லை, தலை சாய்க்கும் ஒரு இடம் இல்லை. அப்போது அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை நான் நிற்கிறேன். ஜன்னலை திறந்து கட்டிலில் சரியான வெக்க, எல்லா பிள்ளைகளும் மிகவும் பிரயாசப்பட்டு இரவு பகலாக வேலை செய்து கொண்டு இருக்கிறாங்க. பெரிய சத்தம். ஆனால் என்னுடைய உள்ளம் துடிக்குது. ஐயோ, என்னால் ஜெபிக்க முடியதில்லையே. உள்ளம் ஒரு பக்கம் பாரமாக இருக்குது, குழப்பமாக இருக்குது. என்ன செய்வதென்று தெரியா. ஜெபிக்க ஒரு இடம் இல்லை, தேவனோடு நேரம் செலவழிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, ஆராதனை வைக்க ஆலயம் இல்லை. இப்படியான ஒரு நேரத்தில் நான் அந்த செஃபீர் ரூமில் 2 ஜன்னலையும் திறந்து அந்த கட்டிலில், ஜன்னலுக்கு பக்கத்தில் கட்டிலில் உட்கார்ந்து, நான் வளமையாக சர்ச்சிலேருந்து வானத்தை பார்த்து தான் நான் ஜெபிப்பேன். வானத்தை பார்த்து கொண்டே நான் ஜெபிக்கிறேன். இப்போ ஒரு 10:30 மணி இருக்கு இரவு. அப்பொழுது ஒரு பாஸ்டர் கொழும்பில் இருந்து, அந்த பாஸ்டர் பேர் ரெவரண்ட் ஜான் ஐசக், ஏயோஜித் பாஸ்டர். அந்த பாஸ்டர் என்னை அழைத்தார். சொன்னார், ரோஷான் என்ன செய்றீங்க என்று கேட்டார். நான் சொன்னேன், நான் ஜெபிக்க பார்க்குறேன், ஜெபம் வருதில்லை. நாளைக்கு ஆராதனை இருக்குது, ஆயத்தப்படுத்த பார்க்குறேன், ஆயத்தப்படுத்த ஒரு இடம் இல்லை. மென்டலி டயர்ட், ஃபிசிக்கலி டயர்ட். நமக்கு ஆராதனை வைக்க ஒரு ஆலயம் இல்லை. என்ன செய்ததுன்றே தெரியாமல் நான் இருக்கிறேன் சொன்ன உடனே அவர் சொன்னார், ரோஷான் கேளு, தேவனிடத்தில் இருந்து நான் ஒரு வார்த்தையை பெற்றேன், அதை நான் சொல்வதற்காகத்தான் நான் இப்போ உங்களை அழைச்சேன் என்று சொன்னார். ஓகே, என்ன பாஸ்டர் சொல்லுங்க. நான் சொன்னார், நான் சொல்கிறத நீ எழுதி வை. சரி சொல்லுங்க. டுமாரோ ஐ வில் சென்ட் அ மேன் வித் அ லேண்ட். நாளைய தினத்தில் நான் ஒரு மனிதனை ஒரு காணியோடு உன்னிடத்துக்கு அனுப்புவேன். நான் சிரித்தேன். அவர் கேட்டார், ஏன் நீ சிரிக்கிறா, ஆகார சாராள போல சிரிக்கிறையோன்னு கேட்டார். நான் சொன்னேன், இல்லை, இது சரித்திரமா, இந்த சபையின் சரித்திரம், இந்த மென்ற சபையின் சரித்திரம், நீங்கள் ஒருவர் மறக்கக்கூடாது. அப்போ நான் சொன்னேன், இல்லை, இந்த காணி, இந்த மனுஷனை நான் எத்தனை வருஷம் பார்த்துட்டு இருக்கிறேன் பாஸ்டர், வரல, இன்னைக்கு வரைக்கும் வரல அந்த மனுஷன். சொன்னார், நாளைக்கு I will send, God is sending a man with a land. நாளைக்கு ஒரு மனிதனை கர்த்தர் ஒரு காணியோடு உன்னிடத்துக்கு அனுப்புகிறார் என்றார். சரி பாஸ்டர், ஆனால் நீ இரவு முழுவதும் இருந்து ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னார். இப்போ எனக்கு ஜெபிக்கிறதுக்கு பாயிண்ட் கிடச்சிட்டேன். நாளைக்கு ஒரு ஆள் வருது, காணியோட வருது, விடமாட்டேன் என்று சொல்லி ஜெபிக்க தொடங்கினேன்னா அப்படியே உட்கார்ந்து நான் ஜெபிக்கிறேன். ஆனால் விடிய சாமம் 1:45 வரைக்கும் எனக்கு தெரியும் நான் ஜபிச்சு கொண்டு இருக்கிறேன். அந்த மனுஷன் தான் தவற விடக்கூடாது ஆண்டவரை, நான் தவற விடக்கூடாது. ஆனால் 1:45 இருந்து அப்படியே இருந்தபடியே நான் நித்திர வைத்து, அடுத்தது நான் முழிக்கிறேன் 2:45 மணி. பயந்து, ஐயோ 1 மணத்தால நான் என்னை அறியாமலே தூங்கிட்டேனே, ஆண்டவரே என்னை மன்னியும் என்று நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து ஜெபிச்சேன். 4 மணிக்கு வளமை போல் எழுந்து குளிச்சுட்டு
வெளிக்கட்டிட்டு ஃபோக்கஸுக்கு நான் வந்துட்டேன். அங்கே வந்து ஜெபிக்கிறேன், ஆண்டவரே. ஆனால் 5 மணி, விடிய 5 மணி ஆகும்போது இந்த யோசனை முழுதும் என்னை விட்டு போயிட்டு. 6 மணி ஆகும்போது வில்லியம் ஹால்ட்டில் ஆராதனை நடக்குது, வைக்கிற இடத்துக்கு போயிட்டேன். கம்ப்ளீட்லி ஃபர்காட். என் சிந்தையை விட்டே இது போயிட்டு, மறந்தே போயிட்டேன். ஆராதனை பின்னேறம் 3 மணி 3:30 மணி நாங்கள் முடிஞ்சு ஃபோக்கஸுக்கு வந்தோம். அங்கே ஃபோக்கஸில் வந்த வைக்க இருக்கிறதுக்கு இடம் இல்லை, படுக்கிறதுக்கு ஒரு கட்டில் இல்லை. அப்போ தான் அந்த ஃபோக்கஸை நாங்கள் எடுத்துருக்கிறோம். இப்போ பெயிண்ட் எல்லாம் அடித்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் நான் மேசையில் கையை வச்சுட்டு இருக்கிறேன். சௌரன் ருக்ஷான் வந்தார். ருக்ஷான், யூ ரிமெம்பர் திஸ்? இந்த இருக்கிற ருக்ஷான். அவர் திடீர்னு இது இப்போ 4 மணி, பின்னேரம் 4 மணி வந்து கேட்டார், அங்கிள் ஆர் யூ லுக்கிங் ஃபார் அ லேண்ட்? நீங்கள் ஒரு காணிக்கையாக தேடி தருவீங்களா? நான் என்ன காணி எவ்வளோ காலமாக தேடி தருவேன். அப்போ அவர் சொன்னால் சத்துரு கொண்டான்ல 70 எத்தனையோ பேர்ச் காணி இருக்குது, விற்கிறதுக்கு இருக்குது. ஆர் யூ இன்ட்ரெஸ்டட்? நான் சொன்னேன், சத்துரு கொண்டானுக்கு எப்படி போகிறேன்? நாங்கள் டவுனில் இருக்கிறோம், நாங்கள் எப்படி சத்துரு கொண்டானுக்கு போகிறேன்? நாங்கள் அதுக்குள்ளே போக இயலாது, சீன் அவ்வளோ தூரம் போக இயலாது என்று நான் சொல்லிட்டேன். சரி என்று சொல்ல நான் ருக்ஷானோட கதைச்சு கொண்டு இருக்கிறேன். சௌரன் ரமணன் உள்ளே நடந்து வாரா. ருக்ஷான் அங்கே இருந்தீங்க. சௌரன் ரமணன் உள்ளே நடந்து வந்து என்ன தெரியுமா சொன்னார்? முதலாவது, அண்ணே உங்களுக்கு 58 பேர்ச் காணி நான் உங்களுக்கு தாரேன்னுண்டா. ஆனால் ரமணன் இடத்துல, இன்றைக்கு தான் நான் ரமணன்ட்ட சொல்கிறேன், ஆனால் ரமணன் இடத்துல இருந்து இந்த காணியை நான் எடுப்பதற்கு இலவசமாக பெறுறதுக்கு நான் விரும்பலை. அதான் என்னுடைய இருதயத்தில் இருந்தது. ஆகவே அவரோட நான் வாதாடுறேன், ரமணனோட நான் வாதாடுறேன். எங்கன்னு கேட்குறேன், மண்ட்ரேஸா. மண்ட்ரேஸாண்டா எனக்கு பிடிக்காத ஒரு இடம். தண்ணி இல்லை, லைட் இல்லை, மனுஷர் இல்லை, பாம்பு நிறைந்த ஒரு இடம். இதுக்குள்ளேயா சேர்ச்சா? 58 பேர்ச்சா? சரி, நான் இப்போ இவரோட ஏறக்குறைய 1.25 மணத்தியால் நான் வாதாடி கொண்டிருக்கிறேன். எவ்வளவு ஒரு பேச்சுக்கு சொல்லு? ஒரு பேச்சுக்கு எவ்வளவு? அந்த காலத்தில் காணி வேண்டுறதுக்கு 12 லட்சம் சேர்த்து வச்சுருந்தேன் சர்ச்சில். அவர் திரும்ப திரும்ப சொன்னார், இல்லை இல்லை இல்லை. கடைசியாக சொன்னார், இருட்டா போகுது, வாங்க போயிட்டு முதல் காணியை பார்ப்போம். இது வரைக்கும் அதுக்கு முதல் நாள் இரவு எனக்கு வந்த தீர்க்க தரிசனம் மறந்தே போயிட்டு, அது கொஞ்சம் கூட மனசில் வரலை. நான் சரியாக ரமணனோட இது காடு பற்றி போய் இருந்தது. இந்த இடத்துல மட்டும் 80 பனைமரங்கள் இருந்தது. இந்த இடத்துல மட்டும், இந்த சர்ச் இருக்கிற இடத்துல மட்டும். நேராக காரை இங்கே கொண்டு வந்தால் காடு பற்றி இருக்கு. நான் காரை விட்டு இறங்கவும் இல்லை, அப்படியே இருந்துட்டேன். இங்கேயா சேர்ச்சா? இனி திரும்ப சேர்ச் கட்டுறதா? பல எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கு. இப்பையும் எனக்கு அந்த சிந்தை வரலை. அப்போ ரமணன் சொன்ன, அண்ணா வாங்க இறங்குங்க, வாங்க வேண்டா. அப்போ எங்க கேட்குற எவ்வளோ ஒரு பேச்சுக்கு? கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னார், நான் உங்களுக்கு தரலை, நான் ஆண்டவருக்கு கொடுக்குறேன்னாண்டா. அதை சொன்ன உடனே அதுக்கு மிஞ்சி நான் ஒன்றும் கதை கேளாது. ரெண்டாலும் என்னுடைய மனதில் எப்படி நான் இந்த காணியை ரமணனிடத்தில் பெற்றுக்கொள்வது? இறங்கினேன். சரியா இந்த காணி வேலி அடைக்கப்பட்டிருந்தது, கம்பி வேலி போட்டு ஒரு இடத்துல திறந்திருந்தது. எப்போ என்ற கால் இந்த நிலத்தில் பட்டதோ, இதோ இந்த பெரிய சத்தம், டுமாரோ ஐ வில் சென்ட் a man with a land. நாளைய தினத்தில் உன்னிடத்துக்கு ஒரு மனிதனை காணியோடு நான் அனுப்புவேன். சத்தம் பெருசா வானத்திலிருந்து கேட்குது, எனக்கு தெளிவாக கேட்குது. நான் உடனே சொன்ன ரமணாட்ட, நான் இந்த காணியை எடுக்கிறேன் ரமணாண்ட. நான் எனக்கு தெரியும் இது மனிதனிடத்திலிருந்து வரல, மனிதனுக்கூடாக வந்தது. ஆனால் இதை ஏற்படுத்தினது கர்த்தர். எத்தனை பேச்சு இருக்குன்னு கேட்டேன். 58 பேச்சுன்னு சொன்னார்கள். ஓகே, ஐ டேக் இட். அப்பொழுது உடனே
என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் பாஸ்டர் பாரி, அவரோட உடனே நான் தொடர்பு கொண்டேன். பாஸ்டர், இப்படி ஒரு காரியம் நடந்திருக்கு. அப்போ அவர் கேட்டார், இந்த காணியை நீ எடுக்க போறியா? நான் என்ன செய்யறேன்டா எனக்கே தெரியாது. ஆனால் கர்த்தர் சொன்னாரே, கர்த்தர் நேற்றிரவு தானே இந்த தீர்க்க தரிசனத்தை சொன்னார். அதே இடத்துல இருந்து இந்த தீர்க்க தரிசனத்தை உரைத்த பாஸ்டரையும் கால் பண்ண, பாஸ்டர் நீங்கள் நேற்று இரவு தீர்க்க தரிசனமா இரவு 10:30 மணிக்கு சொன்னீங்க, இந்த பின்னேரம் 6:30 மணிக்கு ஒரு காணி எங்களோட கையில் வந்து கிடைச்சிருக்குன்னு சொன்னார். அப்பொழுது பாஸ்டர் பாரி சொன்னார், இது கர்த்தரிடத்திலே வந்ததாய் இருந்தால் நீ சொல்லாமல் நாளைக்கு உன்னுடைய மெயின் சர்ச்சில் இருந்து கண்டியில் இருந்து அந்த சபை மூப்பர்களும் பாஸ்டரும் இங்கே வந்து சேரணும், அவங்க இந்த நிலத்தை பிரதிஷ்டை பண்ணணும்னு அவர் சொன்னார். ஆனால் நீ வாய் திறந்து ஒரு வார்த்தை பேசக்கூடாது. ஓகே, உங்களுக்கு என்ன நடந்தது தெரியுமா? அடுத்த நாள் காலம்புரை 6:30 மணிக்கு யார் வந்து நிற்கிறாங்க வீட்டில்? கண்டியில் இருக்கிற நம்முடைய தலைமை போதகரும் மூப்பர்களும் எங்களோட ஃபெலோஷிப் சேர்மனும் வந்து நிற்கிறான். நாங்கிட்ட ஏன் நீங்கள் வந்தீங்கன்னு கேட்குறேன். அப்பா சொன்னார்கள், இரவு முழுவதும் எங்களால் படுக்க முடியலை, உன்னை எப்படி தனியாக அங்கே விட்டுட்டு நாங்கள் இங்கே இருக்கிறதுண்டு எங்களால் இருக்க முடியலை. இரவு நாங்கள் கால் பண்ணி கொண்டோம், என்னை விடிய நாங்கள் போவோம்னு சொல்லி அவர்கள் விட்டாமுடியும் காட்டோட வந்துட்டார்கள். அவர்கள் வந்து இந்த நிலத்தை கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை பண்ணினார்கள். 58 பேட்ச். அதுக்கு பிறகு பின்னுக்கு பார்த்தா இன்னொரு 10 பேட்ச் எக்ஸ்ட்ரா எங்களுக்கு கிடைச்சிது. அதனால தான் இந்த 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 ஆலயம் இவ்வளவாய் கட்டப்பட்டது. அதே இடத்துல தான் ஆலயம் கட்டப்பட்டு இருக்கிறது. 2 நாட்களுக்குள்ள சீயோன் சபையின் பேரில், நிர்வாக குழுவின் பேரில் இந்த டீட், இந்த நிலத்துக்கு எழுதப்பட்ட 2 நாட்களில் எங்களோட கையில் வந்து ஃபாஸ்ட்டாக செய்து எங்களுக்கு கிடைச்சது. இப்போ யாருக்குமே சொல்லலை, கூட இருந்தவங்களுக்கும் சொல்லாமல் கொழும்பிலே இருக்கிற இந்த சபையை கட்டுவதற்கு அனுமதி கோர வேண்டிய மினிஸ்ட்ரி, கிறிஸ்டியன் ரிலிஜன் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி, அங்கே போய் மத்தியானம் 11 மணிக்கு அப்ளிகேஷன் ஒரு கடிதத்தை கொடுத்து மதியம் 1:30 மணிக்கு அப்ரூவல் எங்களோட சொந்த கையில் அரசாங்க சீலோட கிடைச்சிது. அதை யாருக்கும் சொல்லலை. எப்போ இந்த கட்டுமான பணி தொடங்கிட்டோம் அப்பொழுதுதான் உரியவர்களுக்கு அதை நாங்கள் காட்டினோம். அவர்களுக்கு ஷாக். இந்த ஆலயம் கட்டப்படக்கூடாது என்று அவர்கள் எவ்வளவோ விதத்தில் செயல்பட்டாங்க. பட் கர்த்தர் நினைத்தது, கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடை. நல்ல கையை தட்டி இந்த தெய்வத்துக்கு. நீ கர்த்தருக்காக ஒரு காணியை கொடுத்தாலும் சரி, நீ கர்த்தருக்காக உன்னுடைய வாகனத்தை கொடுத்தாலும் சரி, நீ கர்த்தருக்காக உன்னுடைய சொத்தை கொடுத்தாலும் சரி, எதை கொடுத்தாலும் சரி, அதற்குரிய பலனை கர்த்தர் உனக்கு நிறைவாக கொடுப்பார். நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு கொடுக்கிறவன் கடன் கொடுக்கிறான், ஏழைகளுக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். கர்த்தருக்கு கொடுத்தவன் ஒரு நாள் கெட்டு போனதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவன் வெட்கப்பட்டு போவதில்லை. நீ தேவனுடைய ராஜ்யத்தில், நான் சொல்றதை கேளுங்க, இட்ஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த ஆலயம் கட்டுவதற்கு ரமணன் இந்த காணியை கொடுத்தார். தெரியுமா? இந்த காணியில் நடக்கிற ஒவ்வொரு ஆராதனையின் பலன், ஒவ்வொரு ஜெபத்தினுடைய பலன் ரமணன் மேலும் அவரை பின்பற்றி வருகிற சந்ததிகள் மேலும் நதியாக பிரவாகிக்கும். நீ கர்த்தருக்கு கொடுத்ததினால் ஒரு நாள் குறைவுபட்டு போவதில்லை. கர்த்தர் நிறைவாய் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. கொடுத்துட்டு ஒரு நாள் துக்கப்படக்கூடாது. உண்மையாய் கர்த்தருக்கென்று மனுஷனுக்கு கொடுத்தா நீங்கள் துக்கப்படுவீங்க. பட் கர்த்தருக்கென்று கொடுக்கிறவர்கள் ஒரு நாளும் கொடுத்ததை குறித்து துக்கப்படவே மாட்டார்கள். நம்முடைய தெய்வம் நல்லவர். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஜனங்களும் அருமையானவர்கள். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. இந்த மரியாள் தன்னுடைய சொந்த வீடு, அவள் வாழ்ந்து வந்த வீடு, அவளுக்கு ஒரு வேற வீடு இருக்கல்ல, அவளுடைய சொந்த வீட்டை கர்த்தருடைய ஊழியத்துக்கென்று கொடுத்தாள். கேட்ட உடனே கொடுத்தாள். கணவன் கொடுத்தா,
கணவனோடு அவள் சேர்ந்து ஒருமனப்பட்டு இருந்தாள். கணவன் மரித்து போனாலும் கணவன் மரித்து போய்விட்டாரே, இனி எங்களுக்கு வேண்டும், எங்களை எதிர்காலத்துக்கு வேண்டும் என்று அந்த வீட்டை திரும்பி அவள் பெற்றுக்கொள்ளவில்லை. நான் சொல்றதை நல்லா கேளுங்க. எப்பொழுது அவர்கள் ஆண்டவருக்கு அந்த பஸ்கா பண்டிகையை அனுசரிக்க மேல் வீட்டறையை கொடுத்தாங்களோ, இன்றைக்கு வரைக்கும் அது தேவனுடைய ஊழியத்துக்கண்டே ஒரு ஆலயமாக இன்றைக்கு வரைக்கும் எருசலேமில் அது இருக்கிறது. நீங்கள் இன்றைக்கு எருசலேமுக்கு போனாலும் அதை நீங்கள் பார்க்கலாம். கர்த்தர் நல்லவராய் இல்லையா? தேவனுக்கு இன்று கொடுக்கிற தேவ பிள்ளைகள் இந்த மரியாள், அந்த மரியாளை குறித்து தான் நான் பேசுகிறேன். யோவான் 13 நீங்கள் முதல் 7 வசனங்களை வாசிங்க, குறித்து வைங்க, வீட்டை போய் வாசிங்க. ஆனால் 3ஆம் நாள் வசனம், போஜனத்தை விட்டெழுந்து இயேசு சுவாமி இப்போ இந்த பஸ்கா போஜன பானத்தை பண்ணி அப்பத்தை பிட்டு கொடுத்து, இது உங்களுக்கு பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது. அந்தபடி அவர் பாத்திரத்தை எடுத்தார், அதை ஆசீர்வதித்தார். இது என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, இதை வாங்கி புசியுங்கள் என்று கொடுத்தார். அதெல்லாம் முடிச்சிட்டு பிறகு இயேசு மேசையிலிருந்து எழும்பினார். அதுக்குள்ளே என்ன 2 கதை கதைச்சார். அவர் சொன்னார், இங்கே உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான்னு சொல்லிட்டார். அதுக்கு பிறகு மேசையிலிருந்து எழும்புகிறார். அவருடைய இடுப்பை சுற்றி ஒரு டவலை, ஒரு துண்டை கட்டிட்டு ஒரு பேசையில் தண்ணி எடுத்து அத்தனை சீஷருடைய பாதங்களையும் அவர் கழுவினார். போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டு இருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். இப்போ வாங்க யோவான் 20ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தில் இயேசு சுவாமி இதற்கு பின்பதாக இந்த மேல் வீட்டறையில் இருந்து இறங்கி வந்து ஒலிவ மலைக்கு போகிறார். ஒலிவ மலையில் இருந்து கெத்சமனை தோட்டத்துக்கு போகிறார். கெத்சமனை தோட்டத்திலே யூதாஸ் காரியோத்தினாலே இயேசு காட்டி கொடுக்கப்பட்டு அங்கே இருந்து பிரதான ஆசாரியனிடத்தில் கொண்டு போகப்பட்டு பிலாத்துவினிடத்தில் கொண்டு போகப்பட்டு இவ்விதமாக அவர் நியாயம் தீர்க்கப்பட்டு சிலுவையில் மறிச்சிட்டாரா? இந்த நேரத்தில் இயேசு மறித்து எல்லா சீஷர்களும் விட்டு ஓடிச்சிட்டாங்க பயத்தில். ஆனால் யோவானும் இயேசுவின் தாய் மரியாளும் என்னும் ஒரு சில ஸ்திரீகள் இயேசுவோடு இருந்தாங்க. அவங்க தான் இயேசுவினுடைய சரீரத்தை எடுத்து ஒரு கல்லறையிலே அடக்கம் பண்ணினார்கள். இயேசு மரித்தார், உண்மைதான். 3ஆவது நாள் உயிரோடு எழுந்துட்டார். 3ஆவது நாள் நீங்கள் கவனிச்சால் மரியாள் போறாள். எந்த மரியாள்? இயேசுவின் தாய் மரியாள். எல்லாருக்கும் நிறைய மரியாள் இருக்குன்னு சொன்னனே, இந்த மரியாள் இல்லை, அந்த மரியாள். போகலாம். அங்கே இயேசு அவளுக்கு வெளிப்பட்டார். இதை இப்ப சொல்றாள். எங்க சொல்றாள் தெரியுமா? சீஷர்கள் இருந்த இடத்துக்கு சொல்றார். சீஷர்கள் எங்கே இருந்தார்கள் காண்பிக்கிறேன். யோவான் 20ஆம் அதிகாரம் 19-20. வாரத்தின் முதலாம் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே விடிய சாமத்தில் சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டு இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் அப்படியே சொல்லி தம்முடைய கைகளை விலாவிலையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். எங்க சீஷர்கள் இருந்தாங்க தெரியுமா? இதே மேல் வீட்டறையில் தான். இயேசுவுக்கு எப்பொழுது இந்த வீடு கொடுக்கப்பட்டதோ அன்றைக்கே எல்லா சீஷர்களும் அந்த வீட்டிலேயே அந்த இடத்தையே தங்க வீடாக்கிட்டாங்க, அவங்களோட ஜெபாலயமாக்கிட்டாங்க. அங்கே தான் இருந்தாங்க. இந்த அம்மா ஒன்றுமே சொல்லலை. எல்லாரும் போங்க, இப்போ எல்லாம் செத்து போயிட்டா நீங்கள் எல்லாரும் வீட்டை போங்கன்னு சொல்லலை. அவர்கள் அங்கே இருந்தார்கள். இப்போ வாங்க யோவான் 20ஆம் அதிகாரம் 26-27 வசனம். இந்த சம்பவம் நடந்தும் இயேசு உயிரோடு தம்மை காண்பித்தும் சீஷர்கள் அந்த இடத்தை விட்டு அசையவில்லை. அங்கே தான், அதான் தங்களுடைய ஆஃபீஸாக்கிட்டாங்க.
ஜெப வீடாக்கிட்டாங்க. இப்போ இயேசு 2ஆம் தடவை அதே இடத்துக்கு அவருடைய சீஷர்களை தேடி வருகிறார். 26 மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டு இருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, முதலாம் தரம் இயேசு வரக்குள்ள தோமா இருக்கல, ரவுண்ட் அடிக்க போயிட்டான். இல்லாட்டி ஏதாவது சாப்பாடு வேண்ட போயிருப்பான். இயேசு வந்து போனது பிறகுதான் இவன் வாரான். எல்லா சீஷர்களும் சொன்னாங்க இயேசு வந்துட்டு போறார். இவன் நம்பல. இயேசுவா? இயேசு எப்படி வார்? அவர் செத்து போயிட்டாரு, அவர் அடக்கம் பண்ணப்பட்டுட்டாரு. இல்லப்பா, இயேசு வந்தார். லூதா செத்து போயிட்டான். இவன் இருக்கல. 10 சீஷர்கள் சொல்றாங்க, ஸ்திரீகள் சொல்றாங்க, கல்லறை வறுமையாக இருக்குன்னு சொல்றாங்க. இந்த தோமா நம்பல. இந்த தோமா அபிசுவாசியாய் போய்விடக் கூடாதே, கிருபையை இழந்து விடக்கூடாதே என்று சொல்லி திரும்பி எங்க தெரியுமா வாரார்? அதே மேல் வீட்டறைக்குத்தான் வாரார். அந்த மேல் வீட்டறையில வந்து தோமாவை பார்த்து சொல்றான், இங்க வா தோமா, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பாரன், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்று தம்மை வெளிப்படுத்தின இடம் நம் மரியாள் கொடுத்த மேல் வீட்டறையில். எவ்வளவு ஒரு பாக்கியம்! இயேசு உயிரோடு இருக்கும்போது அங்கே இருந்தார். இயேசு மரித்து உயிரோடு எழுந்தும் திரும்பவும் அந்த இடத்துக்கே அவர் வருகிறார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் அதிகாரத்தில் வந்து பாருங்க. திரும்ப இன்னொரு தடவை சீஷர்கள் இருக்கிறாங்க. இன்னும் இயேசு பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படவில்லை. 3வது சந்திப்பு. திடீரென்று சீஷர்கள் அந்த மேல் வீட்டறையில் இருக்கிறாங்க. இயேசு வந்து அவர்களை பார்த்து சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 1:4-5. அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாட்களுக்குள்ள பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் வருவீர்கள். இப்ப சொன்னார், யோவேல் தீர்க்கதரிசினாலே உரைக்கப்பட்டது நிறைவேற போகிறது. அதுவரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு மனிதன் மேலதான் ஒரே நேரத்தில் இருந்தார். சவுல் மேல இருந்தா தாவீது மேல இருக்கேலாது. சவுல் ராஜா பின்மாற்றம் அடைஞ்சோடனே ஆவியை எடுத்து தாவீது மேல கர்த்தர் வைத்தார். கிதியோன் மேல இருந்தால் தெபோரா மேல இருக்கேலாது. தெபோரா மேல இருந்தால் சிம்சோன் மேல இருக்கேலாது. உலகத்தில் ஒரே ஒரு மனிதன் மேலதான் ஆவியானவர் இருக்க முடியும். ஆனால் யோவேலின் தீர்க்கதரிசி கூடாக சொன்னார், கடைசி நாட்கள்ல மாம்சமான யாவர் மேலும், ஒருவர் மேல இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற என்ன விசுவாசிக்கிற எல்லார் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். ஒரு ஆமென் சொல்லலாமே. அப்ப இயேசுவாமி அதை ஞாபகப்படுத்துகிறார். அந்த நாட்கள் வந்து விட்டது. சொன்னார், யோவான் ஸ்நானகன் தண்ணீர்னால தான் ஞானஸ்தானம் கொடுத்தார். என் பிதா உங்களுக்கு பரிசுத்த ஆவியினால ஞானஸ்தானம் கொடுக்க போகிறார். 5ஆம் வசனம் சொல்றார், ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல். இந்த எருசலேம் அங்க தெரியுமா? இந்த வீடு எருசலேமில் தான் இருந்தது. எருசலேம் தேவாலயத்தில் இருந்து கொஞ்சம் தூரம் தான். இந்த வீட்டில் இருந்து பார்த்தா எருசலேம் தேவாலயம் தெரியுமாம். அப்ப எல்லாரும் இந்த மேல் வீட்டறையில தான் இருக்கிறாங்க. மரியாளும் அந்த மேல் வீட்டறையில இருக்கிறாங்க. இன்னும் அநேக ஸ்திரீகள் அந்த மேல் வீட்டறையில இருந்தாங்க. எத்தனை பேர் தெரியுமா? 120 பேருக்கு மேல இருந்தாங்க. நாங்க நினைக்கிறோம் ஏதோ வரும் அந்த 10-11 சீஷர்கள் தான். இல்ல, ஸ்திரீகள் அநேக சீஷர்களா இருந்தாங்க. இந்த பெந்தகோஸ்தே அனுபவம் நடக்க போகுது. இயேசு இப்ப வந்து சொல்றார், நாம் இந்த கடைசி காலத்தில் அந்த யோவேலின் தீர்க்கதரிசி நிறைவேற போகுது. நான் போக போறேன். அதுக்கு நான் போக தேவன் ஆவியை அனுப்புவார். ஆகவே நீங்க எல்லாரும் இந்த மேல் வீட்டறையை விட்டு விலகி போக கூடாது சொன்னார். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற
காத்திருங்கள் என்று சொன்னார். 12ஆம் வசனம், அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஓய்வு நாள் பிரயாணம் தூரத்தில் இருக்கிற ஒலிவமறை எண்ணப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். இப்போ இயேசுவாமி சொன்னாரா? இயேசுவாமி இந்த மேல் வீட்டு அறைக்கு வந்து இப்படியெல்லாம் சொன்னாரா? இந்த இடத்த விட்டு நீங்கள் விலகி போகக்கூடாது, இந்த இடத்துலையே நில்லுங்க, இந்த இடத்துல ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை ஊற்றப் போகிறார் என்று சொல்லிட்டு இப்போ அவர் சொன்னார், நான் ஒலிவமலைக்கு போகிறேன்னு சொன்னார். சீஷர்கள் எல்லாரும் அந்த வீட்டில் இருந்து இயேசுவோட ஒலிவமலைக்கு போனாங்க. ஒலிவமலையில் இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்போ தூதன் சொல்கிறான், என்ன பார்த்துட்டு இருக்கேன், அவர் போன மாதிரி திரும்பி வருவார், போங்க உங்களோட வேலை அவர் சொன்னதை போய் செய்யுங்கண்டார். எல்லா சீஷர்களும், அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவமலை எண்ணப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். எங்கே போனாங்க தெரியுமா? இந்த மேல் வீட்டறை, இந்த மரியாள் கொடுத்த வீட்டுக்கு தான் அங்கே திரும்ப போகிறாங்க. ஏன் தெரியுமா? இந்த சீஷர்கள் இயேசு அவர்களை அழைத்த போது எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாங்க. 3.5 வருஷம் இயேசுவோட தான் வழியில் தான் தங்கினாங்க. அவங்களுக்கு ஒரு வீடு இருக்கல, தலை சாய்க்கு ஒரு இடம் இருக்கல. இப்போ கடைசி நிமிஷத்தில் இயேசு எல்லாத்தையும் கவனிக்கிறார். நான் போகிறேன், இந்த பிள்ளைகள் சிதறி போகக்கூடாது, அவங்க எல்லாரும் உண்டா இருக்கணும், ஒரு வீட்டை ஏற்படுத்துகிறார். 13 வசனம், அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். நான் சொன்னாலாம் சரிதானே? இப்போ பார்த்தீங்களா, மேல் வீட்டில் ஏறினார்கள். இதுதான் அந்த வீடு, மரியாளின் வீடு. அதில் பேதுரு, யாக்கோபு, யோவான், அந்திரேயா, பிலிப்பு, தோமா, பத்துமெலேயு, மத்தேயு, அல்பேயு குமாரன் அல்பேயு குமாராகிய யாக்கோபு, செலோத்தே எண்ணப்பட்ட சீமோன், யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தாங்க. எல்லா சீஷர்களும் அங்கே தான் தங்கியிருக்கிறான். 14ஆம் வசனம், அங்கே இவர்கள் எல்லோரும் ஸ்திரீகளோடும், நல்லா பார்த்தீங்களா, அநேக ஸ்திரீகள் சீஷர்களாக இருந்தார்கள், அவர்களும் அங்கே இருந்தார்கள். இயேசுவின் தாயாகிய மரியாள் கூட அங்கேதான் இருந்தாள், சீஷர்களோட தான் இருந்தாள். மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதல்களிலும் தரித்திருந்தார்கள். இந்த அம்மா மரியாள் கொடுத்த மேல் வீட்டறை அது ஜெபாலயமாகவே மாறிற்று. இதுதான் புதிய ஏற்பாட்டின் முதலாவது திருச்சபை. விளங்கிட்டா? இதுதான் புதிய ஏற்பாட்டின் முதலாவது ஆவிக்குரிய திருச்சபை. அதுதான் அவங்களுடைய மெயின் சென்டர், அதுதான் அவர்களுடைய மெயின் சர்ச்சாக மாறினது. நீங்க உங்களுக்குரியதை நீங்க கர்த்தருக்கு கொடுத்தா, உங்களோட கையில் அது இருக்கிறதையும் விட கர்த்தருடைய கைக்கு அது வரும்போது அவர் சிறப்பானதை செய்வார். முழு உலகத்துக்குமே அதை ஆசீர்வாதமாக கொண்டு வந்து நிறுத்துவார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 15-22 வசனம், அந்நாட்களிலே சீஷர்களில் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது, நல்லா யோசிச்சு பாருங்க, அது எவ்வளவு பெரிய இடம். 120 சீஷர்கள் கூடியிருந்த இடமாய் இருந்தது. அது ஒரு பெரிய ஒரு இடம். அது நான் சொன்னனே, ஒரு ஆலயம் இன்றைக்கு இருக்குண்டு, அவ்வளோ பெரிய ஒரு விசாலமான ஒரு இடம். அவ்வளோ பெரிய விசாலமான இடத்தை இயேசுவுக்கு அவள் கொடுத்தாள். ஆண்டவராகிய இயேசுவினுடைய எதிர்கால ஊழியம் நடைபெறுவதற்கு தன்னுடைய பொருளை கொடுத்தாள். அதை போல ஒரு ஆசீர்வாதம் வேறு எங்கேயுமே நீங்க பெற மாட்டீங்க. அவர்கள் நடுவிலே பேதுரு எழுந்து நின்று, அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்த காலங்கள் எல்லாம் எங்களுடனே கூட இருந்த மனுஷர்களில் ஒருவன் என்று உரத்த சத்தமா பிரசங்கம் பண்ணா. உங்களுக்கு தெரியுமா, அன்றைக்கு அந்த வீட்டுக்கு முன்னால் வந்து, அதுக்கு முதல் நான் என்ன நடக்குதுண்டா, பெந்தகோஸ்த நாள் வருது. நான் இதை சொல்லிட்டு இதுக்கு நான் வரேன். பெந்தகோஸ்த நாள் வந்துச்சு. முதலாவது தடவை
யோவேலினால் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் இந்த வீட்டில தான் நிறைவேறிற்று. அது அவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாக்கியமான வீடாய் ஒரு ஜெபாலயமா அது மாறி 120 பேர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். அக்கினிமயமான நாவுகள் அவர்கள் மேலே காணப்பட்டது. அவர்கள் யாவரும் அந்நிய பாஷையிலே ஒவ்வொரு பாஷைகள்ல பேசினாங்களாம். இன்றைக்கு சரித்திரம் சொல்லுகிறது, நான் சொல்றதை இப்ப கேளுங்க. அந்த அனாயிண்டிங், அந்த அபிஷேகம் இன்றைக்கும் போகல அந்த இடத்தை விட்டு. அந்த இடத்துல இப்போ ஒரு ஆலயம் தான் இருக்கு. இன்றைக்கும் அந்த இடத்தை பார்க்க போகிறவர்கள் பலர் மேலே அங்கே போன உடனே அவர்கள் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்றாங்களாம். அவங்களை அறியாம கண்ணால கண்ணீர் ஓடுதான், பாவங்கள் அறிக்கை செய்றாங்களா, பரிசுத்த ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில பேசுறாங்களா. யாரும் அங்க பாசர்லாம் கிடையாது. அதுக்குள்ள போன உடனே இன்றைக்கு வரைக்கும் அது நடந்து கொண்டே இருக்காம். எவ்வளவு பாக்கியம், எவ்வளவு பாக்கியம். உன்னுடைய வீடு ஜெப வீடாய் மாறினால் எவ்வளவு பாக்கியம். யோசிச்சு பாருங்க. எங்களுடைய ஊழியங்கள் கொஞ்சம் விஸ்தாரம் அடைகிறது. வாழைச்சென்னையில் எங்களுக்கு ஒரு ஊழியம் நடத்த, அங்கே ஆராதனைகள் நடக்குது. எங்களுக்கு ஒரு இடம் வேண்டும். கோரளி மடுக்கிதான் அங்கே ஒவ்வொரு வாரம் ஒரு ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது. அநேகர் சந்திக்கப்பட்டு அங்கே ஒரு ஊழியம் நடக்குது. அங்கே எங்களுக்கு ஒரு நிலம் வேணும் ஆலயம் கட்டுவதற்கு. செங்கலடியில் அருமையான பிள்ளைகள் தங்களுடைய வீட்டை திறந்து கொடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு வாரமும் ஒன்றை விட்டு ஒரு வாரம் செங்கலடியில் அவங்களோட வீட்டில் ஆராதனை நடக்குது. இங்கே பாருங்க, அவர்களோட பெரிய கூட்டம் இருந்துச்சு. 23வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது அவர்கள் யுத்சு என்னப்பட்ட மறுநாமம் உள்ள பசப்பா என்னப்பட்ட யோசிப்பு மத்தியாவும், சரி அதெல்லாம் போகட்டும், எனக்கு நேரம் இல்லை அதெல்லாம் பேச. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. முதல் 4 வசனம். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது, இதைத்தான் நான் முன்ன சொன்னேன், அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே வந்திருந்தார்கள். அந்த மேல் வீட்டறையில் பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாயிற்று. அவர்கள் உட்கார்ந்த இந்த வீடு முழுவதையும் அந்த முழக்கம், அந்த மகிமை நிரப்பிற்று. எல்லாமலும் அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே ஒவ்வொரு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். இந்த அனுபவம் வேண்டும். இதுதான் உண்மையான ரட்சிப்பின் அனுபவம். எவர்கள் உண்மையாக ரட்சிக்கப்படுறாங்களோ உடனடியாக பரிசுத்த ஆவியில் நிரம்புவாங்க. அதனுடைய ஒரு அடையாளம்தான் அந்நிய பாஷையின் வரத்தினால் பேசுவார்கள். அந்நிய பாஷை பேசுவாங்க. நீங்கள் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் முதல் 3 வசனம், பிறகு 23லிருந்து 31 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. பேதுருவையும் யோவானும் சுவிசேஷம் அறிவிக்க போய் அற்புதங்கள் நடக்குது. இதை கண்டவங்க அப்செட் ஆகி பிரதான ஆசாரியனுடைய தலைவர்கள், ஆகவே இவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்களை பிடித்தார்கள். அடிக்கும்படிக்க சிறையில் அடைக்கும்படிக்கு பிடித்தார்கள். ஆனால் ஆக்கள் அவ்வளோ பேர், அற்புதங்களை பெற்றவர்களுடைய சனத்தொகை அதிகமாக இருந்ததினால் ஒன்றும் செய்ய முடியாமல் இரவு மட்டும் பிடிப்பட்டுட்டு அடுத்த நாள் காலம் வரை சொல்கிறான், ஏய் இனிமேல் இயேசுவை பற்றி பேசக்கூடாது தெரியுமா, இயேசு செய்கிற அற்புதங்களை பற்றி பேசக்கூடாது. அதைத்தானே இன்றைக்கு சொல்கிறாங்க எங்களுக்கு. இயேசு செய்கிற அற்புதத்தை பேசாத. அன்றைக்கு இது புதுசு இல்லை, அது அன்றைக்கு நடந்தது. இயேசு பேதுரு செய்த அற்புதத்தை சொல்லக்கூடாதான், அதை மூடி மாற. இயேசு மேல ஜனங்கள் நம்பிக்கை வைப்பாங்க, ஆகவே சொல்லாத. அதே பொல்லாத பிசாசு தான் இன்றைக்கும் நம் தேசத்தில் கிரியை செய்யும். சொல்லாத, அற்புதங்களை போடாத, அற்புதங்கள் வேண்டாம்.
பேதுருவை பிடிச்சோன்னே எல்லா அற்புதங்களை பெற்ற அந்நிய ஜனங்கள் போயிட்டு அதை சுற்றி வளைச்சிட்டான், விடிய சாமமே விட்டுட்டான். ஆனால் இவங்க பிடிப்பட்டுட்டாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே அவர்கள் காவலில் வைத்த 23வது வசனம், அவர்கள் விடுதலையாக்கப்பட்ட பின்பு தங்களை சேர்ந்தவர்களிடத்திலே வந்து பிரதான ஆசாரியர்களுக்கும் மூப்பர்களும் தங்களுக்கு சொன்ன யாவையும் அவர்களுக்கு அறிவித்து. அங்கே வராமல் வந்து சொல்கிறாங்க தெரியுமா, ஹெட் ஆஃபீஸ் எருசலேமில் இந்த மரியாள் கொடுத்த மேல் வீட்டார் தான் இவ பிரதான ஆலயமாக மாறிட்டு, அங்கே தான் அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்குது. அங்கே இருந்து தான் பவுலே ஊழியங்களுக்கு போனான். ஊழியமெல்லாம் முடித்து அங்கே தான் திரும்ப வந்தான் பவுலே. எருசலேமுக்கு போனான் என்று சொல்லப்படுகிறதல்ல, இதுதான் இந்த மேல் வீட்டறைக்கு தான் அவன் திரும்பி போனான். அதுதான் அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ், அதுதான் அவங்களுடைய முக்கிய ஸ்தலமாய் மாறிச்சு. அங்கே எப்பையும் ஜெபம் இருந்துச்சு. பேதுருவுக்கு ஒரு பிரச்சனை என்ற உடனே, யோவானுக்கு ஒரு பிரச்சனை என்ற உடனே, பவுலுக்கு ஒரு பிரச்சனை என்ற உடனே இவர்கள் ஜெபிக்க தொடங்கினார்கள். எந்த மாதிரி ஜெபித்தார்கள் தெரியுமா? 31வது வசனம், அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. பார்த்தீங்களா, ஆண்டவருடைய வல்லமை எவ்வளவு அதிகமாக அந்த இடத்துல இறங்குதுண்டு. இன்றைக்கு நாங்க தான் அசைகிறோம், இருக்கிற இடம் அப்படியே கல்லு கட்டி போல இருக்கு. நாங்க தான் அசைகிறோம், துள்றோம், பாயிறோம், ஒரு மாற்றம் கிடையாது. அன்று அவர்கள் ஜெபித்தார்கள், இருந்த இடமே அசைந்துச்சாம். அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாக சொன்னார்கள். அதுதான் அவருடைய மூலஸ்தானமாய் மாறிற்று. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், பேதுரு இன்னொரு விசை ஊழியம் செய்து கொண்டு இருக்கின்ற போது அவனை பிடிச்சிட்டான், பிலாத்து பிடிச்சிட்டு ஏரோது பிடிச்சிட்டு அதுக்கு முன்னதான் யோவான் ஸ்நானகனை பிடிச்சி அவனுடைய தலையை சிரச்சேதம் பண்ணான்னு யூதர்களால் அவனுக்கு பெரிதான வரவேற்பு உண்டாக, ஆஹா எலெக்ஷன் வருது, ஆகவே யூதர்களுடைய சப்போர்ட்டை நான் பெறணுமெண்டு, வாக்குகளை பெறணுமெண்டா இந்த சீஷர்களை கொன்று குவிச்சால் எனக்கு யூதர்களுடைய சப்போர்ட் கிடைக்கும் என்று சொல்லி பேதுருவை பிடிச்சிட்டான். பேதுருவை பிடிச்சி ஒரு நாளை நியமித்து இவனை உள்காவல் அறையில் கொண்டு போய் வச்சுட்டான், அவனுக்கு தலைச்சிரச்சேதம் பண்ணுறதுக்கு. நாளைக்கு திரைச்சேதம் பண்ண போகிறாங்க. பேதுருவுடைய கைகள் கட்டப்பட்டு இருக்கு, கால்கள் கட்டப்பட்டு இருக்கு. அதாவது உள்காவல் அறை, சாதாரண பிரசன் கிடையாது. இது அரசர்களுடைய மாளிகையில் ஏதாவது தவறு விடுகிறவர்களுக்கு அவருடைய கண்காணிப்பில் இருக்கிற விசேஷித்த சிறைச்சாலை. இது 4 கதவுகள் தாண்டி தான் உள்ள போகணும். அந்த இடத்துல பேதுரு நிற்கிறான், அவனை விடுவிக்க யாராலும் முடியாது. இப்படி ஒரு பக்கம் இருக்க ஒரு சீன், மறுபக்கத்தில் இந்த மேல் வீட்டறையில் அநேக விசுவாசிகள், அநேக சீஷர்கள் விடாதபடி ஜெபம் நடக்குது. யாருக்கு? பேதுருவை விடுதலை செய்யும் கர்த்தாவே, பேதுருவை விடுதலை செய்யும் கர்த்தாவே, அற்புதம் நடக்கட்டும் கர்த்தாவே. பாருங்க எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம் ஆனா ஒரு இடமா அது மாறிட்டு பாருங்க. இதே மேல் வீட்டறைதான், நம் மரியாள் கொடுத்த வீடுதான். அவர்கள் அங்கே ஜெபிக்கும் போது கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். சொல்லுங்க, கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். தேவன் தம்முடைய தூதனை அனுப்பினார். நல்ல நடுச்சாமம், நாளைக்கு காலையில் பேதுருடைய தலை போகுது. இப்படியான நேரத்தில் பக்கத்திலேயே சிறை அதிகாரிகள் நிற்கிறாங்க, பிரசன்ட் கார்ட்ஸ். ஒரு தூதன் வந்தான், பேதுரு நல்லா கொரட்டை விட்டு நித்திர தட்டி எழுப்பினான். பேதுருக்கு இன்னும் சரியாக நித்திர முறையல்ல. அவன் தட்டின உடனே அந்த அந்த அவன் வந்த உடனே அந்த சிறைச்சாலை முழுதும் வெளிச்சமாயிட்டு, அவன் கையில் இருந்த கட்டு விலகிட்டு, காலில் இருந்த கட்டுகள் போயிட்டு, பேதுருவை தட்டி போட்டு சொல்கிறான், சாரத்தை விடு, ஷர்ட்டை போடு, முக்காடை போடு, வா எனக்கு பின்னால் வா. பேதுருக்கு இதெல்லாம் ஒரு கனவு போல இருக்கு.
அந்த தூதனுக்கு பின்னாலே போகிறான். இது நிஜமாக நடக்குதுன்னு கூட அவனுக்கு தெரியாது. இவர்கள் முதலாம் காவலுக்கு போகிறாங்க. இராணுவ வீரர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்களோட கண்களுக்கு தெரியல. கதவு தானாக திறக்குது. அதை தாண்டி 2வது கதவு, 3வது கதவு, கடைசியாக சிறைச்சாலை வெளிக்கதவு, மெயின் கதவு, கேட், அந்த இடத்தை தாண்டி அங்கே இடத்தவன கதவு தானாக திறந்துட்டு தேவதூதன் முன்னே போகிறார். பேதுரு பின்னே வாரா. அப்படியே கடந்து போகிறாங்க. இந்த எருசலேம் வீடு எங்கே இருக்குதோ அந்த வீட்டுக்கிட்ட வந்த உடனே அந்த தேவதூதன் பேதுருவை விட்டு மறைந்து போனார். மறைந்து போன உடனே அப்பதான் பேதுருவுக்கு தெளிவு உண்டாகுது. ஓ, இது கனவு இல்லை, என்ன இது நிஜமா நடக்குது என்ன என்று சொல்லி அவன் நேராக அங்கே தெரியுமா போனான். ஏன்னா அவனுக்கு தெரியும் எல்லா சீஷர்களும் எங்கே இருக்கிறாங்கன்னு அவனுக்கு தெரியும். நேராக அந்த மரியாதை வீட்டுக்கு தான் போனான். அங்கே போனால் இவனுக்காக ஒரு கூட்டம் ஜெபிச்சு கொண்டே இருக்கு. கதவு இருக்க மூடி இரவேரவா ஜெபிக்கிறாங்க. பிரியமானவர்களே, இரவேரவா ஜெபிக்கிறாங்க. ராவிழிப்பு கூட்டங்கள். நாங்கள் திரும்ப இதெல்லாம் ஆரம்பிக்கணும். இந்த சபை வளர்றதுக்கு காரணமாக இருந்ததெல்லாம் இந்த ராவிழிப்பு கூட்டங்கள், அதிகால ஜெபங்கள். இப்பெல்லாம் உங்களுக்கு டைம் இல்லை, எதை எடுத்தாலும் டைம் இல்லை, என்னத்தை போட்டாலும் உங்களுக்கு வரையலாது. சபை ஊழியம் தேவ திட்டம் முன்னேறணுமா? ஆதி திருச்சபையில் இருந்ததே நாங்கள் செய்யணும். அவர்கள் அதிகால வேளையிலே ஜெபிச்சு கொண்டு இருக்கிறான். அங்கே போய் பேதுரு தட்டுறான். ரோதாண்டு சொல்லப்பட்ட ஒரு ஸ்திரீ, ஒரு சின்ன பெண் வாராள். அப்பா யோசிச்சு பாருங்க, பிள்ளைகளே இரவு ஜெபத்தில் இரவு விழித்திருந்து ஜெபிக்கிறான். பிள்ளைகள் கேளுங்க, பிள்ளைகள் கேளுங்க. அந்த ஆதி திருச்சபையில் இரவு ஜெபத்தில் பிள்ளைகளே இருந்து ஜெபிக்கிறாங்க. நித்திர தூங்கல்ல, இரவிரவா அந்த பிள்ளைகளும் ஜெபிக்கிறாங்க. ஊழியக்காரனுக்காக, விடுதலைக்காக, அற்புதங்களுக்காக. நித்திர கொள்ளல. ரோதா என்று சொல்லப்பட்ட ஒரு சின்ன பிள்ளை தான் சத்தம் கேட்டு கதவுல யாரோ தட்டுறாங்க சின்ன ஓட்டையால வந்து பார்த்தா பேதுரு. அவள் அந்த பேதுருவை கண்டதுல எக்ஸைட்மெண்ட்ல என்ன செய்றாள்னா ஓடி போய் ஜெபிக்கிறவங்கள்ட்ட போய் சொல்றாங்க, பேதுரு வந்துட்டார், பேதுரு அப்பா வந்துட்டார், பப்பா வந்துட்டார். ஜெபிச்சு கொண்டிருந்தவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? ஐயோ, நாங்க ஜெபிச்சும் பிரயோசனம் இல்லை, பேதுருவை கொண்டுட்டாங்க. பேதுருட ஆவிதான் எங்களை தேடி வந்திருக்கு. மரித்தவன் ஆவி உங்கள்கிட்ட வரையலாது. பொய்யான உபதேசம். மரித்த விசுவாசியும் இருக்கட்டும், மரித்த அவிசுவாசியும் இருக்கட்டும், இந்த ஆவிகள் வர முடியாது. பிசாசின் ஆவிகள் தான் வரும். அவங்கள போல அவர்களுடைய ஆவி வரையல. அது திருச்சபை விசுவாசிகளுக்கு அது தெரியலையா? பேதுருட ஆவி வந்திருக்கான். என்னாலும் தைரியமா ஒரு ஆள் போயிட்டு பார்ப்போமே அந்த ஆவியாவது திறந்தா. பேதுரு, என்னப்பா இவ்வளவு நேரம் நான் தட்டுறேன், திறக்காம ஜெபிக்கிறீங்க, நானே வந்துட்டேன், ஆண்டவர் அற்புதம் செய்யிட்டு அவங்களோட ஜெபத்தை கேட்டுட்டார். அல்லேலூயா சொல்லுங்களேன். சபை ஜெபிச்சா அங்கே இருக்கிற வல்லமைக்கு அளவே இல்லை. கடைசியா 12:11 பேதுருக்கு தெளிவு வந்தபோது, ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலை ஆக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றார். 12 அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு மாற்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். பார்த்தீங்களா? மாற்கு யாரு தெரியுமா? இந்த மேல் வீட்டறையை கொடுத்த மரியாள்ட மகன். மாற்கு யார் தெரியுமா? பேதுருவினுடைய எழுத்தாளர். பேதுரு தனக்கு என்ன நடந்ததை தெளிவா அவன் எழுதியிருக்கிறான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை எழுதினது யார் தெரியுமா? லூக்கா. லூக்கா என்கிற ஒரு டாக்டர். அவ யாரு? பவுலோட ஊழியத்தில் நின்றவன். பவுல் சொல்ல சொல்ல அவன் எழுதினான். நடக்கிறதெல்லாம் பார்க்கறதெல்லாம் கண்டு எழுதினான். பவுல் தான் அப்போஸ்தலர் எழுதினது, ஆனால் அவன் கையால் எழுதலை, லூக்கா எழுதினான்.
லூக்கா எழுதின சுவிசேஷமும் லூக்கா தான் எழுதினது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளும் லூக்கா தான் எழுதினது. அவன் ஒரு டாக்டர். அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவர் மோசையை பார்த்து கேட்டா, அவன் கையில் என்ன இருக்கு? வெறும் கோல்ன்னு சொன்னான். கீழே போடண்டா. போட்டோன்னே சர்ப்பமாய் மாறிட்டு. வாழை பிடியண்டா. பிடிச்சான். திரும்ப கோலாயிட்டு. இப்போ போ பார்வோன்ட்டு சொல்லி அனுப்பினார். அந்த கோலை வச்சே செங்கடலை கர்த்தர் பிளந்தார். அந்த கோலை வச்சே மாறாவின் தண்ணீர் கசப்பாய் இருந்த தண்ணீரை மதுரமாய் மாற்றுகிறார். இந்த கோலை வச்சே கண்மலை வெடிப்பில் அந்த தண்ணீரை கொடுக்கிறார். உன் கையிலே என்ன இருக்கு? கர்த்தருக்கு கொடு. கர்த்தருடைய கண்கள் பதிந்திருக்கிறது. தாவீதே, உன் கையில் என்னடா இருக்கு? உனக்கு முன்னால் என்ன இருக்கு? கோலியாத். உன் கையில் என்ன இருக்கு? சின்ன கவன். வெரி குட். எடுறா கல். 5 சின்ன கல் எடுத்தான். கூழாங்கல் கவனில் வச்சான். எறியண்டான். எறிஞ்சான். கோலியாத்த கதை முடிஞ்சு. கோலியாத்த கதை முடிஞ்சா பெலிஸ்தேற கதையை முடிஞ்சு. ஆண்டவர் கேட்குறா, உன் கையில் என்ன இருக்கு? தாவீது, உன் கையில் என்ன இருக்கு? தம்பூர் இருக்கு. ஏஸ் ஆண்டவரே, தம்பூர். ஜிவா, சவுல் ராஜாவை போட்டு பிசாசு அலக்களிக்குது. போடா போயிட்டு தம்பூரை வாசி. அந்த பேய ஓடிடும். தம்பூரை வாசித்தான். தம்பூரை தாவீது வாசித்த போது சவுலை உபத்திரப்படுத்தின ஆவி அவனை விட்டு நீங்கிட்டு. செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உன்னிடத்தில் இருக்கிறத கர்த்தருக்கு கொடு. உன் நேரத்தை கொடு. வாழ்க்கையை கொடு. உன் படிப்பை கொடு. உன் அந்தஸ்தை கொடு. உன்னை கொடு. அல்லேலூயா. உன்னை கொடு. கர்த்தர் நீ எண்ணிக்கூட பார்க்க முடியாத அளவு மகிமையான காரியங்களை அவர் உனக்கு செய்வார். நான் அடிக்கடி சொல்வது போல 13 வயசில் என்ன ஆண்டவர் சந்தித்தார். அவர் சொன்னார், எனக்கு நீ வேண்டும். இப்போ நான் கேட்குறேன், நானா தமிழே ஒழுங்காக பேச தெரியாது. ஒழுங்காக யாரோடைய பேச தெரியாது. கொச்ச தமிழாண்டு தான் என்ன எல்லாரும் ஸ்கூலில் சொல்லுவான். கொச்ச தமிழா. ஆக்களுக்கு முன்னே இருக்க தெரியாது. வெக்கம். பேசினா சத்தமே வழியில் வராது. இப்படியான என்னையா சொன்னார். எஸ், எனக்கு நீ வேண்டும். என்ன வச்சு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? அது உண்ட வேலை கிடையாது. நீ உன்னை எனக்கு தந்தா உன்னை நான் இப்படி பயன்படுத்துறது எனக்கு தெரியும். மிச்சம் எல்லாமே சரித்திரம். எனக்கு இப்போ 61 வயசு. அந்த 13 வயதில் கர்த்தர் என்னை சந்தித்தார். 14 வயதில் கிட்டார் ப்ளே பண்ண தொடங்கினேன். 14 வயதில் சத்திய வசனத்தில் ரெக்கார்டிங்ஸுக்கு என்னை தூக்கிட்டு இங்கே கொண்டு போயிட்டான். கொழும்புன்னா என்னன்னு தெரியா. அவங்களே வந்து கூட்டிட்டு, அவங்களே சாப்பாடு தந்து, அவங்களே ரெக்கார்டிங் செய்து, அவங்களே கொண்டாந்து விடுவான். 14 வயசு ஹாலிடேஸுக்குள்ள. இந்த உலகத்துக்காக நீங்கள் எவ்வளவோ உழைக்கலாம், நேரத்தை செலவழிக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் இந்த உலகம் உங்களை வஞ்சிக்கும். இந்த உலகம் உன்னை கைவிடும். இந்த உலகம் கை விரித்து விடும். உன்னாலே உன்னிடத்திலிருந்து எடுக்கக்கூடியதெல்லாம் இந்த உலகம் பறிச்செடுக்கும். உன்னாலே இனிமேல் ஒன்றும் கொடுக்க முடியாதென்று வரும்போது இந்த உலகம் உன்னை தூக்கி எறியும். எங்கள் ஆண்டவர் இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் கடைசி வரைக்கும் உன்னை சுமப்பார். கடைசி வரைக்கும் நீ அவருக்கு கொடுத்ததை அவர் பார்த்து பயன்படுத்துவார். ஆமென். நீ கொடுக்கிறது தேவனுடைய ராஜ்யத்துக்கு. உன்னை கொடு. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், காணிக்க கிடையாது. அது வேணும். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். காணிக்க இல்லை, பணம் இல்லை, உன்னை கொடு. நீ உன்னை கொடு. அதைத்தான் இன்றைக்கி நானும் சொல்கிறேன். காணிக்க இல்லை, அதுகள் பிறகு. ஆண்டவர் முதலாவது கேட்பது, எனக்கு நீ வேண்டும். எனக்கு ஐ நீட் யூ. எனக்கு நீ வேண்டும். எத்தனை பேர் நீங்கள் சிறு பிராயத்தில், வாலிப பிராயங்களில் நீங்கள் உங்களை ஆண்டவருக்கு கொடுத்தீங்க. ஆனால் பிற்காலங்களில் உலகம் உங்களை நெருக்கினதினால இன்றைக்கு காயப்பட்டு
தேவனுக்கு உங்களை கொடுத்ததை அப்படியே பலிப்பீடத்திலேருந்து திரும்ப எடுத்துட்டீங்க. நீங்கள் வாழ பார்க்குறீங்க, நீங்கள் சுகித்திருக்க பார்க்குறீங்க, ஆனால் முடியலை. தோல்வி மேலே தோல்வி, எவ்வளவோ பிரயாசம், எவ்வளோ விதமான இன்வெஸ்ட்மெண்ட், ஒன்றும் சரி வருது இல்லையா? இதுதான் காரணம். நீ கர்த்தருக்கு கொடுத்ததை திருப்பி எடுக்க முடியாது. ரெண்டாவது, நீ கர்த்தருக்கு கொடுத்து பார். உன் காலங்கள் முடிந்தாலும் உன் பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள், அந்த சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். உன் பட்டணம் ஆசீர்வதிக்கப்படும், தேசம் ஆசீர்வதிக்கப்படும், உலகமே உன் கிரியைகள் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படும். எல்லாரும் எழுந்து நிற்க போகிறோம். உம் கிருபை எனக்கு போதுமையா, வேறொன்றும் எனக்கு வேண்டாமையா. உம் கிருபை எனக்கு போதுமையா, வேறொன்றும் எனக்கு வேண்டாமையா. இந்த மேல் வீட்டறையை கொடுத்த மரியாள் தன்னுடைய பிள்ளைய மகனை கூட, ஒரே மகன் மாட்குவை இயேசுவு கொடுத்தாள், ஊழியத்துக்கு கொடுத்தாள். அவன் கடைசியாக ஒரு இரத்த சாட்சியாய் அவன் மரித்தான். ஆமாம், அந்த காலங்களிலே இயேசுவினுடைய சீஷர்கள் எல்லாரும் கொலை செய்யப்பட்டாங்க, இரத்த சாட்சியெல்லாம் மறிச்சாங்க. எல்லாத்தையும் அறிஞ்சும் அவள் தன்னுடைய மகனை எடுத்துக்கொண்டு வேறு தேசத்துக்கு ஓடி போகல. அவள் அதே தேசத்திலே வாழ்ந்தாள், சாட்சியாய் வாழ்ந்தாள். கிறிஸ்துவுக்கு பின் 70வது ஆண்டில் இயேசு சிலுவையில் மரித்து ஒரு 35 ஆண்டுகள் கடந்து போக அவளுடைய வீட்டை, இந்த சீஷர்கள் இருந்த வீட்டை, இந்த ஆலயத்தை எரித்தார்கள். நீரோ மன்னன் எரித்தான், எருசலேம் தேவாலயத்தையும் எரித்தான், இதையும் எரித்தான். ஆனால் ஊழியன் நிற்கல, கர்த்தருக்கென்று கொடுத்ததை திருப்பி எடுக்கல, திரும்ப அதை கட்டி, அதே போல கட்டி இன்றைக்கு ஒரு ஆலயம் இன்றைக்கு வரைக்கும் நிற்கிது. இன்றைக்கு வரைக்கும் தேவ பிரசன்னம் அந்த இடத்துல இருக்கு. அவள் தன்னுடைய மகனை கர்த்தருக்கென்று கொடுத்தாள், தேவ பணியை செய்வதற்காக பயிற்றுவித்தாள், உற்சாகப்படுத்தினாள். பேதுரு சிறையிலே அடைக்கப்படுகிறான், அடிக்கப்படுகிறான், எல்லாம் துன்பப்படுத்தப்படுகிறான். தலைகீழாக பேதுரு சிலுவையில் அறையப்படுகிறான், நடுவால வட்டுறான். அப்படி இருந்தும் இந்த மரியாள், பேதுருவை விட்டுட்டு வந்துடாத, அந்த மனுஷனை விட்டுட்டு வந்துடாத, நீ அவரோட இரு, பக்கத்திலேயே இரு. அவரை பிடிச்சி சிறைக்கு போனா நீயும் போ, நீ இயேசுவுக்காக வாழணும். அப்படியாக வைராக்கியமாக தன் மகனை அவள் வளர்த்தெடுத்தாள். இன்றைக்கு நீ எப்படி இருக்கிறாய்? இந்த உலக ஆசைகளை காட்டி காட்டி உன் பிள்ளைகளை வளர்க்கிறாயா? இல்லாட்டி பரலோக ஆசையை காட்டி காட்டி உன் பிள்ளைகளை நீ வளர்க்கிறாயா? இந்த மரியாள், மேல் வீட்டறையை கொடுத்த மரியாள், தன் ஒரே மகனுக்கு பரலோக ஆசையை காட்டி வளர்த்தாள். இரத்த சாட்சியா மறிக்கும் வரைக்கும் அவளும் ஊழியம் செய்தாள், மகனும் ஊழியம் செய்தான். தன்னிடத்தில் இருந்ததை எல்லாம் கொடுத்தான். உன் தாளந்துகளை கர்த்தருக்கு கொடு, ராஜ்யத்துக்கு. உனக்குள்ள இருக்கிற வரங்களை ஏசப்பாக்கு கொடுங்க, உனக்குள்ளதை எல்லாம் கொடுங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். ஆனால் எல்லாத்துக்கும் மேலே கர்த்தர் உன்னை தேடுகிறார். அவர் உன்னை பார்த்து சொல்லுகிறது, எனக்கு நீ வேண்டும். இந்த காலையில் இந்த மரியாளை போல தன்னுடைய வீட்டையே தேவ பணிக்காக கொடுத்த இந்த மரியாளை போல எத்தனை பேர் இருக்க விரும்புறீங்க? எப்படி இந்த மரியாள் தன்னுடைய சொந்த மகனை கூட ஒரு பொருட்டாக எண்ணாமல் தேவனுக்காக இரத்த சாட்சியா மறிக்கும் அளவுக்கு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்காக பாடுபட பக்தி வைராக்கியத்திலே வளர்த்தாலோ,
அதே போல் எத்தனை பேர் உங்களோட பிள்ளைகளை நீங்கள் வளர்க்க உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க? அப்படி கொடுக்கிறவர்கள் முன்னே வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் கிருபை உனக்கு போதுமையா, வேறொன்றும் எனக்கு வேண்டாமையா. உம் கிருபை எனக்கு போதுமையா, வேறொன்றும் எனக்கு வேண்டாமையா. கிருபை 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 காலையில் முன்னுக்கு வந்தவர்கள் போக 16 பேரை கர்த்தர் திரும்ப என்ன காட்டுறா நிற்கிறவங்களுக்குள்ள. ஆக்சுவலாக எனக்கு நீ வேணும், ஐ நீட் யூ அண்ட் ஐ வாண்ட் யூ. 16 பேர் இருக்கிறீங்க, உங்களோட உள்ளத்தில் போராடி கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்கிறா எனக்கு நீட் யூ, எனக்கு நீ வேணும். உங்களோட மண்டையில் பலவிதமான காரியங்கள் போய்கொண்டிருக்கு. கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறதுக்கு வாங்க. நிர்மூலமாகாமல் உம்பாத்திரே அப்பாவும் கிருபைதானே. ஓ நிர்மூலமாகாமல் மட்டும் காத்தீரே கிருபைதானே. சூழ்நிலை எல்லாம் மாறின போதும் காத்தது கிருபைதானே. சூழ்நிலை எல்லாம் மாறின போதும் மாறாத கிருபைதானே. கையை தட்டி கொண்டு எல்லாம் சபைங்க. கிருபை கிருபை ஓ கிருபை கிருபை சொல்லுங்க. கிருபை கிருபை ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் காத்தது கிருபைதானே. ஓ ஜெபிக்க தொடங்குங்க. ஆமென். விசுவாச பாதையில் தளராது ஓடிடு பலம் தந்த கிருபைதானே. ஓ விசுவாச தளராமல் ஓடிடு வைதானே. கிருபைய பாராட்டுங்க. கிருபை கிருபை ஓ கிருபை 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 ஓ மலைகள் எல்லாம் விலகின போதும் விலகாத கிருபைதானே. ஓ விலகின போதும் விலகாத மனிதர்கள் எல்லாம் மாறின போதும் மாறாத கிருபைதானே. ஓ மனிதர்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு மாறவில்லை. உன்னோடு பண்ணின உடன்படிக்கை மாறவில்லை. கிருபை ஓ கிருபை ஓ கிருபை
கடைசியா சொல்லுங்க, கிருபை கிருபை இறங்கட்டுமே, கிருபை கிருபையே கிருபையே, கடைசியா கிருபையே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் கூட என்றும் எப்பொழுதும் கூடவே இருப்பதாக. சேர்ந்து சொல்லுங்கள், என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். வந்ததுக்கு நன்றி. தேவ பிரசன்னம் உங்களோடு கூட வருவதாக. ஆமென். பிரியமானவர்களே, எமது ஆராதனையுடன் இணைந்திருந்தமைக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தாழ்மையுடன் கூறிக்கொள்கிறோம். இந்த ஆராதனை உங்கள் ஆத்துமாவுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்குமென விசுவாசிக்கிறோம். தொடர்ந்தும் எம்முடன் இணைந்திருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.